சின்ன வயசுல நம்ம இந்த ஸ்விங்ல மேல போறப்ப ஏதோ ஃப்ளைட்ல பறக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் வரும்ல. அந்த ஃபீலிங், அந்த சின்ன ஃபீலிங் தர ஒரு ஹாப்பினஸ் வேற லெவல். பெருசானோன்னு நம்ம ட்ரெயின் பஸ்ல போறதெல்லாம் ரொம்ப நார்மலா ஆயிடுச்சு. ஆனா இந்த ஒரு இடத்துல மட்டும் டிராவல் பண்றதே ஏதோ தீம் பார்க்ல போற மாதிரி இருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? சரி, டைம் என்ன ஆகுது? இப்போ டைம் வந்து 7:56 ஆகுது. நாம புக் பண்ணிருக்கிற ட்ரெயினும் பாத்தீங்கன்னா 8:20க்கு தான். மெயின் எய்மே வந்து நம்ம பீஸ்ஃபுல்லா ஜாலியா சாப்பிட்டுக்கிட்டே என்ஜாய் பண்றது தாங்க. இப்ப நம்ம ஹக்கோனே யமாமோட்டோக்கு வந்துட்டோம். இங்க இருந்து நம்ம கோரா ஸ்டேஷனுக்கு போக போறோம். இதுக்கு போறதுக்கே நமக்கு 40 மினிட்ஸ் ஆகுன்றதையும் தெளிவா இங்க போட்டுட்டாங்க. நம்ம இந்த கோரால இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா பல இடத்துக்கு போக போறோம். ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி இருக்கு. என்னன்னா, இது வந்து மலையில ஏறுதுங்க. நம்ம யூசுவலா நம்ம எல்லா ட்ரெயின்ஸுமே மலையை சுத்தி ஏறும் பார்த்திருப்போம். பட் இது வந்து ஸ்ட்ரெயிட்டாவே மலையில ஏறும், ஜிக்ஸாக்கா போய். ஸோ கிட்டத்தட்ட 3 ஸ்விட்ச் பேக் இருக்குன்றத இந்த அனௌன்ஸ்மெண்ட்ல பண்ணிட்டே இருக்காங்க. சீனரிஸ் எல்லாம் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கிறதுனால நம்மளுக்கு டைம் போறதே தெரியாது. நம்ம இந்த தூசான் தென்ஷால இருந்து மலை ஏறி கிட்டத்தட்ட 541 மீட்டர்ஸ் மேல இருக்கும். இப்போ நம்ம எங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா ரோப் கார்ல ஏறுறதுக்கு தான். அதுக்காக தான் எல்லாரும் லைன்ல நின்னுட்டு இருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். நிறைய க்ரௌட்ல இருந்து ஒரு இடத்த கஷ்டப்பட்டு புடிச்சிட்டு உட்காந்துட்டோம். பட் வெளியில ரொம்ப குளிரா இருக்குங்க. நான் வேற ஜர்க்கினே இல்லாம வந்துட்டேன். இப்ப நம்ம இருக்கிறது தான் ரோப் காரோட ஃபைனல் டெஸ்டினேஷன். இங்க இருந்து நம்ம வந்து டாப் ஆஃப் த ஹில்லுக்கு போக போறோம். இங்க ரொம்ப கூலிங்கா இருக்கு. மேல வந்து கண்டிப்பா ஃப்ரீசிங்கா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 757 மீட்டர்ஸ். இப்ப நம்ம போறது 1044 மீட்டர்ஸ் ஹைட். வெளியில நம்மளுக்கு அவ்வளவா கிரௌட்ஸ் தெரியல. பட் ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்பவே கிரௌடா தான் இருக்கு. செம்மையான எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்குள்ள பார்த்தா நம்ம வந்து 1000 மீட்டர்ஸ் அபவ் போக போறோம். யூஸ்வலா நம்ம வந்து ஒரு ரைட் டேஸா இருந்ததுன்னா நம்ம இங்க இருந்து ஃபுஜி மவுண்டனையும் பார்க்கலாம். பட் இது வந்து கிளவுடியான டேனால நம்ம கிளைமேட்டை மட்டும் தான் என்ஜாய் பண்ண முடியும். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இங்க ஒரு கருப்பு முட்டை விக்கிறாங்க. இந்த இடத்துல இருக்கிற அந்த சுடு தண்ணி விட்டுறே அந்த முட்டையை வேக வச்சு எடுக்கிறாங்க. அதனால அது கருப்பு கலர்ல இருக்கு. அது எப்படி இருக்குன்றது தான் நாம இப்ப ட்ரை பண்ண போறோம். இங்க ஸ்பெஷல் எடிஷன்ஸா இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த பிளாக் எக் பேஸ் பண்ணியே குக்கீஸ் சாக்லேட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பார்க்கவே. பட் நான் வாங்க போறது ஒன்லி பாயில்டு பிளாக் எக் தான். அதுதான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஸோ அதை நம்ம லைன்ல நின்று வாங்க போறோம். ஸோ நம்மளும் பிளாக் எக்கை வாங்கிட்டோம். இந்த மாதிரியே தான் இந்த பிளாக் எக்கும் இருக்கும். நம்ம இதை வந்து உடைச்சு நம்ம சாப்பிடுவோம். இந்த வால்கேனோ வந்து எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு, இதெல்லாம் இந்த வால்கேனோல நடந்திருக்கு, இதோட ஹிஸ்டரி பற்றி எல்லா விஷயத்தையுமே கொடுத்துருக்காங்க. இந்த போட்டை பார்க்கும் போதே பைரேட்ஸ் ஆஃப் தி கரீபியன் தான் ஞாபகம் வருது. அது எப்படிதான் இருக்க போகுதுன்னு உள்ள போய் பார்ப்போம். இப்போ நம்ம குயின் அச்சினோக்கோ அப்படின்ற ஒரு ஷிப்ல தான் வந்துட்டு இருக்கோம். இது வந்து உண்மையிலேயே செம்மையா இருக்கு. இந்த வாட்டரே அப்படியே ரொம்ப கிரீனிஷா, அதை சுத்தி இருக்கிற அந்த மவுண்டன் ட்ரீஸ் எல்லாம் வந்து உண்மையிலேயே செமையா இருக்கு. கிளைமேட் கொஞ்சம் கோல்டா இருந்தாலுமே உண்மையிலேயே ஒரு மாதிரி செம ஃபீலா இருக்கு.